ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நவராத்திரி சீரீஸ் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ரொம்ப பிஸியாக வந்து போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் டெய்லி வீடியோ கொடுத்துடணும் அப்படின்னு தான் எங்களோட பிளானு. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பிளான் பண்ணிடுறோம். சில டைமில் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் குழு விசிட்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த vlog வந்து நான் உங்களுக்கு லைவ் பண்ணுறேன். ஸோ Day 5 and Day 6 வந்து ரொம்ப பிஸியாக போச்சு. பிகாஸ் வீக்கெண்ட் அப்படின்றதுனால எல்லாருமே அன்றைக்கி வந்து அந்த 2 டேஸில் தான் வந்து வந்திருந்தாங்க. அந்த வீடியோஸ் தான் ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. 5th அன்றைக்கி, அதாவது Day 5 அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு லஞ்சு, சாம்பார், அதுக்கப்புறம் எனக்கும் அத்தைக்கும் ஒரு லஞ்சு, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் மாமனார் நிக்கிலுக்காக ஒரு லஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு மாலையபட்சம் நடுவில் ஒரு 15 டேஸ் வரும். அப்போயும் எங்கள் வீட்டில் யாரும் வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அதனால் அந்த டைம்லேயும் வெங்காயம் இல்லாமலே அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நவராத்திரி டைம்லேயும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணணுன்னா கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் ரெகுலராக நிக்கிலுமே சாம்பார் இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ எங்களுக்கு வரைக்கும் நானும் அத்தையும் தான் வெங்காயம் பூண்டு இல்லாமல் விரதம்ன்றனால எங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கெலாம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பிரியாணி பண்ணி கிட்டத்தட்ட 1 month ஆயிடுச்சு. அவ்வளோ நாள் வந்து ஆயிடுச்சு. அதனால் நான் அதை வந்து பண்ணலான்ட்டு எங்களுக்கு வந்து நான் இங்கே சாம்பார் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ காலையிலே கொஞ்சம் சமையல் வேலை முடிச்சுட்டா அதுக்கப்புறமா பூஜை வேலைக்கும் நமக்கு வந்து ஒரு 1 hour 1.5 hours வந்து ஆகிடும். அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி பூஜை முடித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து நைவேத்தியம்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் அன்றைக்கி யாரெல்லாம் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்கெடியூல் பண்ணி இந்த மாதிரி தான் ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. இப்போ தான் பசங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் முடிஞ்சுது. ஸோ அதனால் எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லேயுமே பசங்கள்லாம் எக்ஸாம் வச்சுட்டு எங்கேயும் வர முடியாதுன்ட்டு எல்லாருமே வந்து எக்ஸாம் முடிஞ்சுட்டு அப்புறமா தான் இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேயில் தான் வந்து எல்லாமே வந்து பிளான் பண்ணோம். இன்றைக்கி வந்து நான் வெண்டைக்காய் சாம்பார் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து வச்சுட்டு பிரியாணிக்கு இங்கே காயெல்லாம் வந்து நறுக்கிட்டுருக்கேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே சமையல்லாம் முடிச்சுட்டு என்னால் ரெசிபீஸ்லாம் வந்து எடுக்க முடியல. சமையல் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே சரண்யாவோட ஃப்ரெண்ட் காயத்ரி அப்படின்னு, இப்போ சரண்யாவோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க. அதனால் அவளோட ஃப்ரெண்ட் என்னோடய ஃப்ரெண்டுன்னு கிடையாது, எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி தான் நாங்கள் வந்து பழகியிருக்கோம். என்னோடய லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சரண்யாவையும் தெரியும், அதே மாதிரி என் தம்பியும் தெரியும், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும். அவள் வந்து தாம்பூலம் வாங்கிறதுக்காக வந்திருந்தா. அதனால் சரண்யா வீட்டுக்கு வந்துட்டு அவள் வந்து தாம்பூலம் வாங்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தா. அதனால் அவளுக்கும் தாம்பூலம் கொடுத்துட்டு ஈவினிங்க்கு மேலே தான் குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுனால கிளாஸில் இருந்த குழந்தைங்கள்லாம் வந்து அப்போ தான் ஒருத்தருக்குன்னு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நிறையா பேர் ஈவினிங் வந்து கெஸ்ட்டு எங்கள் மாமியாரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம், ஸோ ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் அன்றைக்கி வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம செஞ்ச பிரசாதம், அன்றைக்கி சக்கரை பொங்கல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு சுண்டல் எல்லாருக்கும் கொடுத்துட்டு காஃபி அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அந்த மாதிரி ஒரு கொலு விசிட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிவைனாக வந்து இருக்கும். அதாவது நம்ம என்ன தான் நம்ம வந்து மீட் பண்ணணும், இன்றைக்கி வந்து பார்க்கணும், இல்லை ஏதாவது ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே அது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா பாசிபிளே கிடையாது. நவராத்திரி டைமில் தான் மிஸ் பண்ணாமல் என்ன நமக்கு வந்து பிஸி ஸ்கெட்யூலாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. சரண்யா வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து தாம்பூலம் வாங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி பர்ஸ் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன், பேக் ஆஃப் 12 அப்படி சொல்லிட்டு. குட்டி குட்டி பர்ஸ்னால் பெரியவங்க ரொம்ப விரும்புவாங்க இல்லையா? ஸோ அது வந்து இந்த காயின் பர்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும், அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அவங்க எல்லாேருக்கும் அதுதான் வந்து நான் கொடுத்துருந்தேன். என்னோடய மாமியாரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்களா, அவங்களுக்கு அவங்க கிளம்புனதுக்கப்புறமா அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சுண்டல் கொடுத்துட்டு அவங்களுமே உடனே கிளம்பணும் வச்சு கொடுத்தாச்சு. பிரணவ் குட்டிக்கும் வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு எல்லா நாளுமே வந்து எக்ஸாம் இருக்குது. சாட்டர்டே சண்டேலாம் சொல்லிக் கொடுக்கணுக்கா, அதனால் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே நாங்கள் தாம்பூலம் கொடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வேம்பு அம்மா அப்பா எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க. அப்பா வந்து லாஸ்ட் இயர் வர முடியல, இந்த வருஷம் வந்தார். எங்கள் வீட்டுக்குள்ள எப்படி இருக்குது சொல்ல, இங்கே பாரு சொல்லு. சூப்பரா இருக்கு. போன வருஷம் என்னால வந்து பார்க்க முடியல. ஆமா, போன வருஷம் தான் அப்பா போன வருஷத்துல வரலையேன்னு ஒரு பெரிய குறை இருந்தது. இந்த வருஷம் 2 பொண்ணு வீட்டுக்கும் வந்தேன். சரண்யா வீட்டுக்கு கொலு, சரண்யா வீட்டுல சூப்பரா இருக்கு. 2 பேரும் நல்லா ஜம்முன்னு வச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே Day 6 வந்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். காலையிலேயே
என் ஹஸ்பண்டோட கசின் வந்து ஒரு மிட் மார்னிங் டைமில் வந்து வந்திருந்தாங்க. இன்னைக்கு காலையிலேருந்தே வந்து ரொம்ப பிஸியான டேன்னு சொல்லலாம். ஏன்னா ஈவினிங் வந்து நிறைய கெஸ்ட் வர்றதுனால மாவு வந்து தீர்ந்து போச்சு. நமக்கு வந்து மாவு இல்லைன்னா வேலையே ஓடாது. ஸோ அதனால் மாவு அரைச்சிடலான்ட்டு நைட்டே ஊற வச்சு காலையில் மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலை அதெல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. இப்போ வரைக்குமே கொஞ்சம் தாம்பூலத்துக்கு சில திங்ஸ் எல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால் அதை போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு வராங்க. யார் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நான் என்னோட நிறைய வீடியோஸை வந்து சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து இந்த 2025ஓட ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். 2005ல் என்னோட யூஜி படிக்கிறப்ப நான் வந்து அவளை மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயரே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ 2005 to 25 20 இயர்ஸ் வந்து ஆச்சு. என்னோட ஃப்ரெண்ட் ஷாரு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வரா, அவளோட ஃபேமிலியோட வந்து வரா. அதனால் அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. இன்னொன்று என்னென்னா என்னோட ஹஸ்பண்டோட கசின் ஃபேமிலி வராங்க, என்னோட மாமியாரோட கசின் ஃபேமிலி வராங்க. அந்த மாதிரி நிறையா பேர் வந்து இன்றைக்கி வராங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வர வேண்டியது இருந்தது. இன்றைக்கே நிறையா பேர் வரதுனால நான் வந்து அவங்களெல்லாம் நாளைக்கு வந்து ஸ்கெடியூல் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாரையும் நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம எல்லாரையுமே ப்ராப்பராக ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து டைம் வந்து 2:50 என்னமோ தான் வந்து அது நான் ஏர்லியாகவே வந்து சாரீ கட்டிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அவசரமாக சாரீ கட்டணும்னா சாரியே வராது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப வெயிலாக வேற இருக்கிறதுனால ரொம்ப கசகசான்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக சாரீ கட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு சாரீ வந்து முதலே கட்டியாச்சு. இந்த சாரீ தான் இன்னைக்கு வந்து கட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரின்னு சொல்வேன். வெயில் மூஞ்சிலேயே எனக்கு எவ்வளோ வெயில் இன்னைக்கு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரின்னு சொல்லுவேன். ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வந்து சூப்பராக நின்றுடும். நான் இன்னைக்கு வந்து ஒரு பட்டு சாரி கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு அது அயனுக்கு கொடுக்கறதுக்கு வந்து சுத்தமாக டைமே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அயனுக்கு வேற கொடுக்கவே இல்லை. அதனால் இது நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் வந்து இருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்கும், கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மேனேஜபிளாக இருக்கும். இந்த பச்சை கிளி க்ரீன் வித் இந்த பிங்க் கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு ப்ளவுஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பொருந்தி இருக்கும். அதனால் இதை வந்து சூஸ் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து நவராத்திரிக்காக சில பட்டு புடவைகள்லாம் வாங்கணும் பாருங்கள். எல்லாத்தையுமே நாங்கள் வந்து தைக்க கொடுத்துட்டோம் அப்போவே. ஆனால் எதுவுமே இப்போ வந்து நவராத்திரிக்கு ரெடி ஆகலை. ஏன்னா தீபாவளி டைம் வந்துட்டதுனால ரொம்ப பிஸியாக இருக்கார் எங்கள் டெய்லர். அதனால் வந்து நாங்கள் தீபாவளிக்கு அதை பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறமா எங்களுக்குமே அது கரெக்டுன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம நவராத்திரிக்கு நிறையா சாரீஸ் வந்து கட்டுவோம். ஸோ 10ஓட 11 அது ஆகிடும். ஆனால் தீபாவளிக்குன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பட்டுப்புடவை கட்டின மாதிரி இருக்கும். சரி, ஓகே, அதை நம்ம வந்து தீபாவளிக்கே வச்சிடலாம் அப்படின்னு தீபாவளிக்கு பிளான் பண்ணியாச்சு. அதனால் இந்த நவராத்திரிக்கு சாரீஸ் அப்படியே மாற்றி கொஞ்சம் அம்மா சாரீஸ், ஏன் சாரீஸ்ன்னு சொல்லி மாற்றி கொஞ்சம் வந்து நான் கட்டிகிட்டு இருக்கேன். நமக்கு வந்து நவராத்திரி எல்லாரையும் ரிசீவ் பண்ணுறது, பூஜாலாம் ரொம்ப வந்து வேலைகள் இருந்தாலுமே அது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ரொட்டீனாக இருந்தாலுமே இந்த சாரீ கட்டிட்டு பண்ணுற ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப டயரிங்காக வந்து இருக்கும். அதுலேயே நம்ம வந்து பாதி டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளான சாரீஸாக நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து கட்டியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சுண்டலுக்கு வந்து ஊற வச்சாச்சு. இப்போ நான் வந்து ரெடியாக போகிறதில்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னமோ தெரியல, ஸ்கின் வந்து அவ்வளோ ட்ரையாக வரன்னு இருக்குது. இது கொஞ்சம் முதலையே போட்டுட்டா வேர்த்து வழியாமல் இருக்கும். ஸ்கின்ல ஃபுல்லாக வந்து அது அப்சர்வ் ஆகிடும். அவ்வளோதான். அப்புறமா நான் கொஞ்சம் தலையை மட்டும் காய வச்சுட்டு ரெடி ஆகிடுவேன். அவ்வளோதான். என்னோடய மேக்கப்லாம் எதுவுமே வந்து கிடையாது. இவ்வளோதான் என்னோட கெட் ரெடி. இன்றைக்கி எல்லோரும் வரதுனால ஸ்நாக்ஸ் எல்லாமே நாங்கள் நேற்றே வந்து வாங்கி வச்சிட்டோம். சுண்டலுக்கு வந்து இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், அப்புறம் நைட் வந்து டின்னருக்கு இட்லி சாம்பார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இது வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து vlog எடுக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு ½ hour வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டு எல்லோரும் வந்தோடனே இந்த vlog வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு Day 5 ஆஃப் நவராத்திரி. என்னோடய ஃப்ரெண்ட் ஷாரு ஒரு 3:30 போலலாம் வந்து வந்துட்டா. ஷாரு என்னோட வீடியோவில் ரீசெண்டாக ஒரு கிரகப்பிரவேசம் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நவராத்திரி டைம் ஒரு வருஷமும் நான் வந்து இன்வைட் பண்ணுவேன். பட் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து இதை அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவள் வந்து எப்போவும் லீவ் விட்டால் நேட்டிவ் போயிடுவாள். பட் எனக்காக ஒரு நாள் வந்து இதுக்காகனே அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வந்து அன்றைக்கி என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் வந்து கிளம்பிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தா. எவ்வளோ தான் நம்ம வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு அப்புறமா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும். பிகாஸ் நமக்கு வந்து ஃபேமிலி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து இருக்கும். அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்க முடியாது. அடிக்கடி வந்து நம்ம காலேஜ் டைமில் ஸ்கூல் டைமில் படிக்கிற மாதிரிலாம் டெய்லி பேசுகிறதுலாம் வந்து இருக்காது. பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி நமக்குள்ளே வந்து ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே என்னோடய ஸ்கூல் டைம்லையும் சரி காலேஜ் டைம்லையும் சரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்போவுமே
வந்து பெருசாக இருக்கும். எல்லாமே அந்த டைமில் க்ளோஸாக இருந்தவங்க தான். பட் அத்தனை பேர்கிட்டையும் நான் இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன்னா அப்படின்னா யாருமே எனக்கு வந்து கான்டாக்ட்ஸ்லேயே இல்லை. ரொம்ப க்ளோஸாக நான் இப்போ வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷாரு கிட்ட தான். என்னை பற்றி எல்லாமே வந்து தெரியும். அதே மாதிரி தான் எனக்குமே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தவங்க நம்மளோட லாங் டேர்ம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸை தாண்டி நமக்கு வந்து ஒரு சிஸ்டர் மாதிரின்னு ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு எப்படி சரண்யாவோ அதே மாதிரி தான் ஷாருவும். ரொம்ப பாசமாக இருப்பாள். கிளம்பும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அன்றைக்கி. நான் வந்து சரண்யா முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட் காயத்ரியை கூட்டிகிட்டு வந்திருந்தா பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ஷாருவியை நான் வந்து சரண்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அவளுக்கு எப்படி காயத்ரி வந்து ஒரு 20 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி எனக்கு ஷாரு வந்து ஒரு 20 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு. சரண்யா மேலேயும் எல்லாருமே வந்து பாசமாக இருப்பாங்க. என்ன தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சரண்யாவுக்கும் அந்த அஃபெக்ஷன் கனெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் ஷாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நடுவில் கொஞ்சம் டைம் கிடச்சிது, அங்கேயும் கூப்பிட்டு போயிட்டு சரண்யாவையும் பார்த்துட்டு தாம்பூலம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஒரு 3 hours வந்து இருந்தால் நல்லா வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப மெமரபிளான எனக்கு ஒரு டேவாக வந்து இருந்தது. போகும்போது குட்டீஸ்க்கெல்லாம் வந்து நிறையா கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைங்க வரதுனால அதை பார்த்துட்டு அவள் வந்து சும்மா என்னை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாள். எனக்கு மட்டும் ஒரே ஒரு பேக் கொடுத்துட்டு என் பசங்களுக்கு வந்து இவ்வளோ கிஃப்ட் கொடுக்குற அப்படின்னா, அப்புறமா தான் நான் சொன்னேன், உன்னை 20 வருஷமாக நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், குழந்தைங்களாம் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அவளை வந்து கிளம்பிட்டா. ஒரு 3 hours வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா. ஸோ அதாவது நம்மளோட ஒரு டீன் ஏஜ்லேருந்து நம்ம வந்து தெரியும். இப்போ ஒரு 3 years 4 years ஒருத்தங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க கூட இருக்கிறோம். அது என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் ஏற்றுட்டு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்றைக்கும் உடையாது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் எனக்கும் ஷாருக்கும். ஸோ அது வந்து நான் உங்ககிட்ட நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவளை பார்க்குறப்பெல்லாம் இன்றைக்கும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ தூரம் அவன் எனக்காக வந்திருந்தது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக, அவள் கிளம்பும்போது ரொம்ப எமோஷ்னலாக வந்து இருந்தது. ஸோ அவள் கிளம்பின உடனே நான் வந்து இன்னொரு செட் ஆஃப் கெஸ்ட்டெல்லாம் வந்து வந்தாங்க. ஹஸ்பண்டோட கசின் ஃபேமிலிலாம் வந்து வராங்க. ஸோ அவங்களுக்காக டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு இட்லி, அதுக்கப்புறமா வந்து ஹோட்டல் சாம்பார் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நல்ல வேளை நான் காலையிலேயே வந்து இட்லி மாவுலாம் வந்து அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இட்லி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் கடை நமக்கு வந்து பண்ணுறதுக்கு. அதனால் இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டேன். சாம்பாருக்கும் நான் இங்கே வந்து துவரம்பருப்பை வந்து வேக வச்சுட்டேன். ஸோ இந்த சாம்பார் வந்து காயெல்லாம் போட்டும் நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து காய் இல்லாமல் ஹோட்டலில் நம்ம ரத்னா கஃபேயில் நம்ம சாம்பார் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக வரும். இதோட ப்ரிப்பரேஷன் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் அதை வந்து ஒரு பொடி மாதிரி வந்து அரைச்சிப்பேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் போட்டு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வேணும்னா நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து டிஃபன் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க, கெஸ்ட் எல்லாம் வந்து வந்தாச்சு. இவங்க வந்து என் மாமனாரோட அண்ணா பசங்க, அவங்க எல்லாருமே பசங்க. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என் மாமனாரோட அக்கா, அவங்களோட பசங்க, அவங்களோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலி. சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பிஸியான ஸ்கெட்யூல், பசங்களுக்கு வந்து படிப்பு, ஒர்க்கு அப்படின்ட்டு இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது டைம். வீட்டை விட்டு வெளியே போகாத மாதிரியான ஒரு ரொட்டீன் லைஃப் வந்து பேக்கடாக நமக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வந்து வரும்போது அதை என்ன தான் நம்ம வந்து பிஸியாக இருந்தாலும் இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி மீட் பண்ணணும், இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம். ஸோ நவராத்திரி நம்ம கொலு வைக்கிறது வந்து சின்னதாக வைக்கிறோமோ, பெருசாக வைக்கிறோமோ, இல்லை 2 பொம்மை வைக்கிறோமோ, 1 பொம்மை சாஸ்திரத்துக்கு வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து தாம்பூலம் கொடுத்து, குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல் எனக்கு
எனக்கு தெரிஞ்சு நான் அதாவது நம்ம செலிப்ரேட் பண்ணுற எல்லா ஃபெஸ்டிவல்ஸை விட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் அப்படின்னா நான் எப்பயுமே சொல்கிறது வந்து நவராத்திரி தான். பிகாஸ் மற்ற ஃபெஸ்டிவல்ஸ்லலாம் நம்ம கம்பல்சரியாக போயிட்டு ஃபேமிலியை வந்து மீட் பண்ண மாட்டோம், ஸோ ஷேர் பண்ணிக்க மாட்டோம், ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். பட் இந்த நவராத்திரி டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்ன்னு நமக்காக எவ்வளோ தூரம் இருந்தாலும் வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் மாதிரி அது வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒரு கம்பல்ஷனில் பண்ண மாட்டோம், ஒரு ஆசையாக பண்ணுவோம். அப்பா இதுதான்ப்பா சான்ஸ், போய் எல்லோரையும் மீட் பண்ணுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக வந்து பண்ணுறது தான். ஸோ அவங்க வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க. கரெக்டாக எங்கள் அம்மாவோட கசின், அதாவது என்னோட அப்பா அம்மாவோட 60லலாம் நான் வந்து பாட்டு வந்து பாடியிருப்பா பவி அப்படின்னு சொல்லி, அவர் ரீசெண்டாக அவளுக்கு வந்து வெட்டிங் நடந்தது, ஃபோட்டோஸ்லாம் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அவங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கரெக்டாக அவங்கள வந்து நாங்கள் வழி அனுப்பி வச்சோம், இவங்க வந்து வந்தாங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா நான் அவளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன், பட் அன்றைக்கி அவள் வந்து திடீர்னு ஃபோன் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ ஃபேமிலியோடு எல்லாரும் அன்றைக்கி சேர்ந்து வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இவங்க வந்து என்னோடய மாமா, அத்தை, அதுக்கப்புறம் என்னோடய சித்தி எல்லோரும் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து டின்னரெல்லாம் வந்து கொடுத்து, தாம்பூலெல்லாம் வந்து கொடுத்து அவங்க வந்து கிளம்பி அப்படியே சரண்யா வீட்டுக்கு குரு விசிட் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டாங்க. Day 5th and 6th ஆஃப் நவராத்திரி வந்து இப்படி தான் போச்சு. ஹோப் இந்த வீடியோஸ் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.